உங்கள் வீட்டுக்கிட்டே கொஞ்சம் போல் இடம் இருந்துச்சுன்னா எதா வேணாலும் காய்கறி செடியை 2 போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் போல் தான் இந்த பாவக்காய் செடி பாருங்களேன், லோன்னு தான். அதாவும் நாங்கள் விதை போட்டோம், நாங்கள் போட்ட பையெல்லாம் முளைக்கவே இல்லை. அப்புறம் அதான் முளைச்சிக்கிருச்சு. முளைச்சி பாருங்கள், காயில் பார்த்தீங்களா அவ்வளோ காயின்னு. இதே போல் 4 தடவை பிடுங்கிட்டோம். ஏன்னா அப்போல்லாம் போட வேணாம், அதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு பெருசாக எடுத்துக்கிற மாட்டேங்க, அதனால் போடலை. இப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி அங்கே இங்கேயும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து காய் இல்லாமல் அங்கே போய் ஓடி போய் வாங்கணும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அதனால் வீட்டுக்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கொடி ஏற்றி விட்டிங்கன்னா மேலே போயிடும், கீழே வந்து இடம் காலியாக இருக்கும். ஒரு தக்காளி செடி, ஒரு மிளகா செடி, ஒரு கத்திரிக்காய் அதெல்லாம் நட்டு வச்சிங்கன்னு வைங்க, கொடி மேலே போயிடும், கீழே காய் இருக்கும். நம்ம தேவைப்பட்டப்போ 2 பிடிங்கிக்கரலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பப்பாளி பார்த்தீங்களா, பப்பாளி காய் பூரா வீட்டுக்கிட்ட தேவைப்பட்டது எல்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் பப்பாளியை போகணும்ல. இது என்ன, ஒரு மிளகு தக்காளி கீரை வச்சுருக்கோம். இதை பப்பாளி செடி, மருதாணி செடி. இங்கே பாருங்களேன், இதை கீரை பூச்செடி, இதை தக்காளி செடி, கொய்யாப்பழம், இது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் மரவள்ளி கிழங்கு, நம்ம தேனி மாவட்டம் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், அது மக்காச்சோளம் பார்த்தீங்களா, மக்காச்சோளம். அதை இஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் போல் இதில் வெங்காயம் நட்டுருக்கோம். வெங்காயம் இது அந்த இதில் கொடியில் படர்ந்துருக்கு பாருங்க. ஒரு பக்கம் வந்து மேராக்காய், இங்கே வந்து சவுக்காய், அந்த செடி வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் சவுக்காய் செடி, இதெல்லாம் படர்ந்துருக்கு. அப்புறம் கொடி மேலே போட்டு விட்டு மேலே ஏற்றி விட்டுருக்கோம் சவுக்காய். அங்கே வந்து ஈரோட்டு பக்கம்லாம் மேராக்காயின்னு சொன்னாத்தே தெரியும். இந்த போட்டிருக்கோம். அப்புறம் சாதிப்பூ செடி அது இருக்குது. இதுலேயும் சாதிப்பூ, வெத்தலை, மேராக்காய் 2 வச்சுருக்கோம். இது கப்பக்கிழங்கு, இதே வாழை மரம், பப்பாளி மரம், இதே இங்கே கொய்யா செடி, இதை அவரைக்காய் வருங்க, கோழி அவரை பார்த்தீங்களா, கோழி அவரை வச்சுருக்கோம். எல்லாம் வேணும்ன்ற தேவைப்படுறது இருக்குது. கருவேப்பில்லை பாருங்களேன், கருவேப்பில்லை இருக்குது, கீரை, எல்லா கீரையும். அப்புறம் எலுமிச்சம்பழம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சஞ்செடி இருக்கா உள்ள, இதை கீரை, அகத்திக்கீரை, கொய்யா மரம் பாருங்கள். இதில் அகத்தி, மாங்காய் மரம், பாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளே இப்படியே நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம். இது அவரைக்காய், மிளகு தக்காளி கீரை, இதே வெத்தலை பாருங்கள். நம்ம கோயிலுக்கு இதுக்கு போகணும், ஏதோ ஒன்று பண்ணோன்னா திடீர்னு போய் வெத்தலை தேடிட்டு இருப்போம் பாருங்கள். வெளியே போனால் பாக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். வெத்தலை இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது சுண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் பார்த்தீங்களா, காய் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் இது சாதிப்பூவு, இது முல்லைப்பூ, இதே நெல்லிக்காய் பாருங்கள், பெரிய நெல்லிக்காய். இதை பார்த்தீங்களா, பெரிய நெல்லிக்காய் இருக்குது. இதை பச்சளை செடி, இதெல்லாம் பார்த்தா நட்டு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு, மிளகா செடி இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு இப்போ தான் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அது கப்பக்கிழங்கு செடி. கீரை நம்ம அங்கெல்லாம் வாங்கணும், அங்கிட்டலாம் வந்து விலைக்கு வாங்கணும். இங்கெல்லாம் போட்டு தோப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள், எப்படி இருக்குது. அதான் நீங்களும் அதே மாதிரி வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க. அதில் எலுமிச்சஞ்செடி இப்போ தான் காயாக இருக்குது, எலுமிச்சஞ்செடி. இது கொட்டமுத்து செடி, இதை மிளகு தக்காளி கீரை. அப்புறம் பருப்பில் வச்சு கடையிறதுக்கு அந்த கீரை இருக்குது பாருங்கள். இங்கே அங்கே அங்கே ஒரு தூர் இருக்குது பாருங்கள். 3 தூர் 4 தூர் இருந்தாலே போதும் நம்மளுக்கு.
தேவைப்பட்ட அளவுக்கு நம்மளுக்கு சரியாக போகும். நல்லா எலுமிச்சை செடியெல்லாம் பார்த்தா நல்லா காயாக இருக்குது. எலுமிச்சங்காய் லெமனுக்கு இப்போ நம்ம வீட்டிலே வெத்தலை இருக்குது, எலுமிச்சங்காய் இருக்குது, எலுமிச்சம்பழம் இதெல்லாம். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்தீங்களா எலுமிச்சங்காய் எப்படி? அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட தேவைப்பட்டதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அலைய வேண்டியதில்லை. எங்கேயாச்சும் வேலைக்கு போனோமா வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா அகத்தி செடியெல்லாம் எப்படி இருக்குண்டு. ஓகே பாய். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.